கிரியேட் ஆயிருங்க. ஸோ அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் வந்துட்டு திருநெல்வேலி டு கன்னியாகுமரி பைபாஸில் அமைஞ்சிருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. முதல் முறையாக நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் மெட்ரோ சிட்டிக்கு ஈக்குவலாக அமைக்கப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இந்த விசால் நகர் ப்ராஜெக்ட்டுங்க. டோட்டலாக வந்துட்டு 16 ஏக்கரில் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நம்ம பிரிச்சிருக்கிறோங்க. திருநெல்வேலியிலிருந்து தாளையூத்து வர்ற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா சங்கர் நகர், சங்கர் சிமெண்ட் இதுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு இந்த விசால் நகர் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. டோட்டலாக வந்துட்டு 16 ஏக்கர் பரப்பளவில் வந்துட்டு 275 மனையாக பிரிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பிளாட்டோட சைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்துட்டு 2 சென்ட்லேருந்து இங்கே சைட் வந்து கொடுத்துருக்குறோங்க. நம்ம ப்ராஜெக்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 16 ஏக்கருமே வந்துட்டு சுற்றியுமே வந்துட்டு காம்பவுண்ட் சோர் கட்டியிருக்கிறோங்க. 6 அடி உயரத்துக்கு வந்துட்டு காம்பவுண்ட் சோர் கட்டியிருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தார் ரோடு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு 33 அடி, 30 அடி, 27 அடி, 25 அடி அந்த மாதிரி ஒரு அகலமான தார் சாலை தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரோட்டோட 2 சைட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு மரம் வச்சு நல்லாவே வந்துட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. அதுபோக வந்துட்டு எல்லா ரோட்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்குறோங்க. 3 phase EB கனெக்ஷன் வந்துருச்சுங்க. நம்ம ப்ராஜெக்ட் சுற்றியும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு வீடுகள் வந்துருச்சு. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம விசால் நகர் ப்ராஜெக்ட் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டில் யாருமே வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணலைங்க. அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம ப்ராஜெக்டில் வந்துட்டு ஃபுல்லாகவே டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க. பார்க் ஏரியா மட்டும் டோட்டலாக வந்துட்டு ஒரு 1.5 ஏக்கர் பரப்பளவில் வந்துட்டு அமைச்சிருக்கிறோங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு நிறைய அம்யூனிட்டிஸ் வந்துட்டு உள்ளே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோங்க. ஸோ என்னென்ன அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லே அவுட் கம்ப்ளீட்டாக உள்ளே எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு மெயினாக நம்ம என்னென்ன ஸ்பெஷல் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதில் வந்து 24/7 வந்து செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா பார்க் ஏரியாவில் வந்துட்டு ஜாக்கிங் ட்ராக் கொடுத்துருக்குறாங்க. சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்தராக நம்ம வந்து ஓப்பன் ஜிம்மும் பிளான் பண்ணியிருக்கிறோங்க. அது போக வாலிபால் அண்ட் கபடி கோர்ட்டும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஃபேமிலி கேதரிங் ஸ்பேஸ் நம்ம அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெடிடேஷன் ஏரியா நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், ஆல்ரெடி அமைச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் ஒரு மெட்ரோ சிட்டியில் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கோ அந்த எல்லா அம்யூனிட்டிஸுமே வந்துட்டு நம்ம திருநெல்வேலி சிட்டிக்குள்ளே உள்ளடக்கியது தான் வந்துட்டு இந்த விசால் நகர் ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக நம்ம விசால் நகர் ப்ராஜெக்ட் விசிட் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பெட்ரூம் வீடு வந்துட்டு இங்கே ஒரு 45 லட்சத்துலேருந்து நம்ம பிளான் பண்ணி கட்டி கொடுக்குறோங்க. இடமா வாங்கணும் அப்படின்னா ஒரு சென்ட்டோட ரேட் என்ன அப்படின்றத வந்து நம்ம டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் டெஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளாட் வந்துட்டு கரெக்டாக NHலேருந்து ஒரு 200-250 மீட்டர்லேயே வந்து நீங்கள் ரீச் பண்ணலாங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சங்கர் பஸ் ஸ்டாப், சங்கர் சிமெண்ட் பஸ் ஸ்டாப்புங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃப்ரீ டைமில் குடும்பத்தோடு வந்துட்டு நம்மளோட பிளாட்டை வந்துட்டு விசிட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட நண்பர்கள் அண்ட் ரிலேஷன் யாராவது இடம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் சொல்லி வைங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. வீடு கட்டுறதுக்கு 100% இம்மீடியட்டாக வீடு கட்டுறதுக்கு சூட்டபுளான ப்ராஜெக்ட்டுங்க. செம்மண் பூமிங்க. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.